கேட்கிறீங்களா? ஆண்டவரே எனக்கு நல்ல ஞானத்தை தாருங்கள். எல்லாம் இந்த வார்த்தையில் இருக்கு. யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடியவர், பாவ விடுதலையை தரக்கூடியவர், பாவ மன்னிப்பை தரக்கூடியவர், வியாதிகளை மாற்றுகிறவர், சமாதானத்தை தரக்கூடியவர், சந்தோஷத்தை தரக்கூடியவர், உங்க வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியவர், ஊழியத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடியவர். ஹல்லேலூயா. பலவீனங்களை மாற்றுகிறவர், உங்க பலவீனங்களை எல்லாத்தையும் பலமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. உங்களை எழும்ப பண்ணுவார், உங்களை எழும்ப பண்ணுவார். விட்டாதீங்க. உங்களை எழும்ப பண்ணுவார், உங்களை எழும்ப பண்ணுவார். ஆண்டவரே என்னால எழும்ப முடியல சொல்றீங்களா? இன்னைக்கு அவர் எழும்ப பண்ணுவார். உங்க வீட்டுல உங்க கைகளில் அந்த வார்த்தைகளை எப்போதும் எடுத்துக்கொண்டு போங்க. உங்க இருதயமாகிய படகுல அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்க போனாலும் வார்த்தையோடு போடுங்க. எங்க போனாலும் வார்த்தையோடு போங்க. ஒரு வேலைக்கா, ஒரு உங்களுடைய காரியங்களுக்கா, ஒரு பிசினஸுக்கா, எந்த காரியத்தாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை போங்க, வார்த்தையால போங்க. வாலிபர்கள் படிக்க முடியலையா? கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சு படிக்க. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். ஹல்லேலூயா. என்னை எழுப்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழுப்புவேன் அவர் பலத்தால். என்னை எழுப்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழுப்புவேன் அவர் பலத்தால். என்னை எழுப்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழுப்புவேன் அவர் பலத்தால். சத்துரு நீடிக்க எடுத்த காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு நீடிக்க எடுத்த காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். என்னை எழுப்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழுப்புவேன் அவர் பலத்தால். என்னை எழுப்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழுப்புவேன் அவர் பலத்தால். இவ்வளவு நாள் உட்கார்ந்தது போதும், அடக்கடிக்கப்பட்டதெல்லாம் போதும். உங்களை பார்த்து கேலி செய்தவர்கள் எல்லாம் போதும். உங்களை பார்த்து இவன் வாழ்க்கை நீ அவ்வளவுதான், இனிமே இவனால எழுத முடியாது, இவன் இவ்வளவு பிரச்சனையிலே வாழ்ந்துதான் ஆகணும், இவன் பெரிய ஊழியக்காரன் ஆக முடியாது, பெரிய ஒருவருக்கு வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, இனி இவனால எழுதி நடக்க முடியாதுன்னு உங்க பக்கத்து வீட்டுக்காரர்கள் எத்தனை பேர் உங்களை பார்த்து அவமா பார்த்துருக்கலாம். இனி அப்படி இல்லை. இங்க இருந்து நீங்க போகும் பொழுது இந்த வார்த்தையால நிரம்பியிருக்கிறீங்க. இந்த வார்த்தை மகத்துவம் உள்ள வார்த்தை, இந்த வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை, இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அதே ஜீவன் ஒன்றுக்குள்ள இருக்கிறது. இனி நீங்க வெறுமானவர்களா இல்லை, உங்கள் படகை நிரம்பும். ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தியே நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தியே நீ சர்வவல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தியே நீ சர்வவல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தியே நீ சர்வவல்லவரே. சர்வவல்லவர் இந்த சத்தமாக ஒரு வழியை கூட பார்க்கலாமா? அவர் தூக்கி எடுக்கிறவர், அடக்கடிக்கப்படுகிறவர்களை தூக்கி எடுக்கிறவர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தியே
எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, அவர் ஆவியானவர் உங்களுக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல அசைவாடுறாரு. அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி யாரும் விட்டுறாதீங்க. ஏன்னா இன்னைக்கு அண்ணன் முன்னாடி நிக்கிறதுக்கு அருகதை கிடையாது. அண்ணன் ஒரு கேவலமானவர். தம்பி முன்னாடி நிக்கிற அக்கா, அண்ணன் நான் ஒரு கேவலமானவர். இந்த வார்த்தை என்னை மாற்றினது. இந்த வார்த்தை என்னை உருவாக்கினது. இந்த வார்த்தையை தரதுக்காக ஒரு சிலுவையில் தன்னை தானே கொடுத்து உயிர்த்தெழுந்தார். இந்த வார்த்தையை விட்டாதீங்க. ஏதோ மனிதர்கள் போல ஒரு வார்த்தை விட்டாதீங்க. பெரிய ஜீவனுக்கு உண்டான வார்த்தை. ஹல்லேலூயா. என்ன அவமானமா பார்த்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன உயர்த்தி பார்க்கிறது. என்ன பார்க்கலையா? எனக்குள்ள இருக்கிற கர்த்தரை பார்க்கிறான். உங்களுக்குள்ள கர்த்தரை பார்க்கணுமா? தங்கச்சி, அண்ணமார், அம்மாமார், உங்களை கர்த்தர் உங்க மூலியமா கர்த்தரை பார்க்கணுமா? வார்த்தைக்கு நேரா திரும்பி. இதுதான் நம்மளோட ஜீவனாக நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போகும். சத்துருவை தோற்கடிக்க வைக்கும். சத்துருவை நீங்க தலைகளை நசுக்க முடியும். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாலான் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாலான் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். இசைந்ததற்கும் அசைவாடினதற்கும் ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் தொட்டதற்கும் உம்முடைய வார்த்தையின் வல்லமையை வெளிப்படுத்துவதற்கும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களைப் போல செத்த மீன்களாக நாங்கள் வாழாதவர்கள் எங்களை எதிர்த்து செயல்பட்டு வாழ வைக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.